இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவநிகழ் ரியாக்ஷன். ரொம்ப முக்கியமான கொஷின், பெருக்கின் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு பென்சாலியே எடுத்துக்கிறேன். இதோட நம்ம மெலோனிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். இப்போ மெலோனிக் ஆசிட்னா ஒன்றும் இல்லை, CH2 COOH இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மெலோனிக் ஆசிட். ஒரு CH2ல 2 ஆசிட் குரூப் ஆட் ஆகுது, அதுதான் மெலோனிக் ஆசிட். இப்போ இதோட பிரிடினை ஆட் பண்ணுறோம். ஸோ பிரிடின் இங்கே என்ன ஆக்ட் ஆகுதுன்னா கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுது. ரிமைனிங் வந்து சேர்த்து எழுதுங்க, CC5 CH. இங்கே டபுள் பாண்ட் இருக்கா, டபுள் பாண்டு, இந்த கார்பன் COOH. இப்போ இதை எகைன் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு இங்கே ரிமூவ் ஆகுது, CO2 வெளில போயிடுது. ஸோ ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே சேர்த்து சொல்லுங்க பார்ப்போம். CC5 CH டபுள் பாண்டு C, இது என்னோட CHஆ மாறுமா, இது COHஆ ப்ராடக்ட் கிடைக்கும். கீழே எழுதுற பாட்டத்தில் ஹீட் பண்ணுறீங்க. ஸோ CC5 CH டபுள் பாண்டு CH COH சின்னமிக் ஆசிட் உங்களுக்கு ப்ராடக்டாக கிடச்சிச்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது கொஷின் உங்களுக்கு புரியலைனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். தேங்க்யூப்பா.